வாஸ்து கிங் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாஸ்து சின்னதுரை. இப்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வாஸ்துவும் என்ஜினியர்களும் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் நம்ம போடுறோம். என்ஜினியர்களுக்கும் வாஸ்துக்காரங்களுக்கும் சுத்தமாக ஆகவே ஆகாது ஒரு சில சமயங்களில். ஏன்னா என்ஜினியர் ஒரு பிளான் போட்டு கொடுத்தா வாஸ்துக்காரங்க வேறு மாதிரி பிளான் பண்ணுவாங்க. ஏன்னா ஏன்னா என்ஜினியரிங் எப்போவுமே நம்மளுக்கு அந்த எலிவேஷன் ஒர்க்கு, உள்ளே இருக்கிற இன்டீரியர் ஒர்க்கு, இதெல்லாம் நம்ம கரெக்டாக நம்ம அதை சரி பண்ணி தான் நம்மளுக்கு மேப் போட்டு கொடுப்பாங்க. ஆனால் நான் ஒரு மேப் பார்த்தேன், அதே என்ஜினியர் தான் போட்டு கொடுக்காரு. உள்ளே இருக்கிற மணிடி சாஸ்திரம் அக்யூரேட்டாக இருக்குது, வாஸ்து சாஸ்திரம் அக்யூரேட்டாக இருக்குது, ஆயாதி பொருத்தம் கரெக்டாக இருக்குது, அதே நம்மளுக்கு மூலமட்டமும் கரெக்டாக இருக்குது, எல்லா விஷயமும் கரெக்டாக பண்ணியிருக்காங்க. அப்போது அவங்க என்ஜினியருங்க வாஸ்து படிச்சிருக்காங்க, சரிங்களா? அப்போ என்ஜினியருங்க வாஸ்து படித்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் அவங்கள தரம் உயர்த்தலாம் அப்படிங்கிறது தான். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா இப்போ சைனாலாம் நிறைய பாலம் கட்டுறாங்க, இல்லை நமக்கு மெட்ரோ கட்டுறாங்க, இல்லை நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 60 மாடி 70 மாடி கட்டுறாங்க. துபாயில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 200 மாடியெல்லாம் கட்டுறாங்க. இதுக்கெல்லாம் வாஸ்து எங்கே போகிறது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதாவதுங்க, பொது இடங்கள் அப்படின்னோம்னா நாம் வேறு மாதிரி பண்ணணும். அப்போ வீடு அப்படிங்கிறது தனிப்பட்ட மனிதனுக்கு கட்டுறோம். இப்போ இதே பாருங்கள், வீட்லேயே ஹால் ஒரு சில வாஸ்துக்காரங்க என்ன பண்ணுவாங்க, மிச்சம் மீதி கணக்கெல்லாம் ஹாலில் நம்மளுக்கு ஒதுக்கி விடுவாங்க. அப்போ மனையடி சாஸ்திர பிரகாரம் நம்மளுக்கு கிட்டத்தட்ட அங்கே 16க்கு 10 வச்சாங்களா, இப்போ இன்னொரு ரூம் 10க்கு 10 வச்சாங்களா, இங்கே என்ன பண்ணுவாங்க, நம்ம ஹாலில் மிச்சம் மீதி கணக்கெல்லாம் நம்மளுக்கு பாத்ரூம்லேயும் ஹால்லேயும் மிச்சம் மீதி அடிகள்லாம் நம்மளுக்கு அதில் ஒதுக்கி விடுவாங்க ஒரு சில பேர். அப்படியும் இருக்கிறாங்க. அப்போ 10 பேர் கூடுற இடத்துக்கு நம்மளுக்கு மதிப்பு வேறு மாதிரி. தனிப்பட்ட அப்படிங்கிற விஷயத்துக்கு மட்டும்தான் நம்ம வாஸ்து பயன்படுத்தணும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா வாஸ்துக்காரங்க நம்ம ஒரு வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு சிறப்பாக இந்த இடத்துல இதுதான் இருக்கணும், அந்த இடத்துல இதுதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம கரெக்டாக சொல்லுவோம். இதே பெரிய மாட மாளிகை, பெரிய நம்மளுக்கு பேலஸு, இது எல்லாமே வாஸ்துப்படி அமைக்கலை அப்படின்னோம்னா நம்மளுக்கு ஒரு சில தவறான விஷயங்கள், அந்த நம்மளுக்கு இருக்கிற சமஸ்தானங்கள் அதுக்குமே தவறாக நடக்கும், சரிங்களா? அப்போ நம்மளுக்கு இன்றைக்கி பெரிய பெரிய இன்றைக்கி பாலமெல்லாம் கட்டுறாங்க. நீங்கள் அவங்களுக்கெல்லாம் பெரிய சல்யூட் சொல்லணும். ஏன்னா என்ஜினியர்கள்லாம் பார்த்திங்கன்னா எவ்வளோ கஷ்டமான வேலைகள்லாம் அவங்க சிறப்பாக எடுத்து செய்கிறாங்க. ஏன்னா அவங்களோட மூளைத்திறனுங்கிறது பயங்கரமாக இருக்குது. அன்றைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா எவ்வளோ கிட்டத்தட்ட 1000 அடி உயரம் 2000 அடி உயரத்தில் சைனாக்காரெல்லாம் அந்த ஒரு லிஃப்ட்டு போடுறான், பாலம் கட்டுறான். அதெல்லாம் நம்ம என்ன பண்ண முடியுங்க? ஏன்னா அதோட டெக்னிக், அந்த பொறியாளர்களோட டெக்னிக். அப்போ அண்டர் கிரவுண்டில் ஒரு பாலம் கட்டுறாங்க, இப்போ ஹைவேல நம்மளுக்கு கட்டுறாங்க, அப்போ ஒரு தொழிற்சாலைகளை நிர்ணயம் பண்ணுறாங்க. இது எல்லாமே என்ஜினியரிங்க இல்லை அப்படின்னோம்னா ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் என்னென்னா, வாஸ்துக்காரங்களுக்கு என்ஜினியருக்கும் பெரிய நம்மளுக்கு ஒரு போட்டியெல்லாம் கிடையாதுங்க. அதில் என்னென்னா விஷயங்கள் நாம் வாஸ்துக்காரங்க தெரிஞ்சுக்கணும், சரிங்களா? அப்போ என்ஜினியருங்களும் இந்த வாஸ்து பற்றி தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா நம்மளுக்கு சிறப்பாக அவங்க இன்னும் வீடு கட்டுறவங்களுக்கு விஷயத்தை சொல்லிக் கொடுக்கலாம். ஏன்னா எல்லாருமே இன்டீரியர் ஒர்க்கும் நம்மளுக்கு எலிவேஷன் ஒர்க்கு மட்டும் நம்ம வீட்டுக்கு கிடையாது. அப்போ இன்டீரியர் ஒர்க்கு, எலிவேஷன் ஒர்க்கு செய்யணும். வீடுங்கிறது அழகு, அதுதான். ஆனால் அதில் வாஸ்து மனையடி இல்லைன்னா நம்மளுக்கு மாட்டிக்கும். அப்போ நம்ம எதையும் நம்ம அவங்களுக்கு சிறப்பாக செய்ய முடியாது. தனிப்பட்ட ஒரு மனிதருக்கு உண்டான வீடு அப்படிங்கும்போது வாஸ்து மனையடியும் கண்டிப்பாக வேணும், சரிங்களா? அதனால் என்ஜினியர்களும் வாஸ்தை கற்றுக்கிறது இன்னும் கொஞ்சம் மெருகேற்றலாம் அப்படிங்கிறத என்னோட கருத்து, சரிங்களா? மிக்க நன்றிகள், வணக்கம்.